எபிசோடில் நாளையோட ப்ரோமோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இதெல்லாம் காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரெக்டாக கோமதி என்ன பண்ணுறான், அவங்க வந்து அண்ணனுங்கள்லாம் வந்து ஃபுல்லாக பிடிச்சி சண்டை போட்டுட்ருக்கா. உடனே அவங்க அண்ணனுக்கு வந்து ஓகே நீ வந்து என்ன பண்ணுற சொத்துக்காக தான் வந்து இது மாதிரி பண்ணியிருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க அண்ணன் வந்து இருக்கான்ல சக்திவேல், அவன் ஒன்றே கேட்டுனார். அவன் ஒன்றே இதெல்லாம் தாங்க முடியாமல் கோமதி வந்து ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு சரியாமல் ரொம்ப இதுவாயிடுறாச்சா, என்னடா இப்படி ஒரு அண்ணன் வந்து என்னடா அப்படி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி. உடனே இதை பார்த்து என்ன பண்ணிடுறான் வந்து இவன் பாண்டியன் பார்த்துட்றான். பார்த்துட்டு ஓ இது என் ஒய்ஃபை நீ எப்படி கேட்கலான்னு சொல்லிட்டு அது இன்னும் சண்டையாகி ஒரு மாதிரி இதுவாக போயிட்டு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ராஜிலாம் இருக்கால, ராஜி வந்து ஓகே இவங்க 2 பேரும் வந்து ஒன்றா சேர்ற மாதிரி கொஞ்சம் நல்லா அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நல்லா அப்படியே இதுவாகின்னு இருக்குது. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம வந்து மீனா இருக்கால, அவளோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனையாகவே இருக்குது. அவங்க புருஷன் வந்து ரொம்ப இது பண்ணிகிட்டே இருக்கான், ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் விஷயம் தெரியாமல் நீ எல்லாம் முடிவு எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கான். இது ஒரு பக்கம் போயினே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சைடு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், கோமதி வந்து இந்த மாதிரி வந்து மயிலுக்கு வந்து இதுக்கப்புறம் வீட்டுக்கே வரக்கூடாது, ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்படியே எல்லா பக்கமும் வந்து ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது, ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, இந்த மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் இன்னொரு பெரிய ஒரு உண்மை ஒன்று இருக்குது. அந்த உண்மை வந்து இன்னும் வரைக்கும் வந்து மீனா வந்து வெளியில் சொல்லலை. அந்த உண்மை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மயிலுக்கு வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து மேரேஜ் ஆகிற வரைக்கும் போயிட்டு நின்றுடுச்சு. ஆனால் இந்த விஷயத்தை வந்து யாருக்குமே தெரியாது, ஏன்னா அங்கே இருக்க எல்லோரும் வந்து மறைச்சிட்டாங்க. அவளுக்கு கல்யாணம் ஆரம்பி போயிட்டு இது வந்து எப்படி தெரியாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்க அவங்க வேறு ஊரில் இருந்துருப்பாங்க, அந்த ஊர்லேருந்து இந்த ஊர் கிளம்பி வந்துட்டுருப்பாங்க. அப்போ வந்து இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, ஆகி வந்து இதுவாகிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் அங்கே ஷாக்கு. என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஏன்னா வந்து மயிலுக்கு வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே போய் தானே சொல்லிட்டு இருக்காங்க, இதுவுமே ஒரு பொய் தான்ன்ற மாதிரி இதுமாகி இந்த சீரியல் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப இன்னும் வந்து காம்ப்ளிகேட்டடாக கொண்டு போகிறானுங்க. சரவணனுக்கும் வந்து மயிலுக்கும் ஒன்று சேராத மாதிரி. ஸோ இதோட எப்படி கொண்டு போகணும்னு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.